மார்ச் 1 ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சர்மா. இன்னைக்கு திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை. ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் கூப்பிட்டாங்க, இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை கூப்பிடவே இல்லையே, காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு செல்வ பெருந்தகையும் கிரீஷ் ஜோடங்கரும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வழிவகையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய சில விஷ்லிஸ்ட்டுகளை நாங்கள் கொடுத்துருக்கோம், அவங்களும் அதே மாதிரி சில விஷ்லிஸ்ட்டுகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு ஒரு நீண்ட ஒரு நாவல் மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு தொடர்கதை, ஒரு தொலைக்காட்சி சீரியல் மாதிரி போயிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ அதிகார பங்கு, ஆட்சி பங்கு அவங்க விட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு காங்கிரஸ் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா சொல்லல. இனிமேல் நாங்கள் அதற்கு கேட்கவில்லை, எங்களுக்கு ஒரே பிரச்சனை சீட்டு எண்ணிக்கை அப்படின்னு இவங்களும் சொல்லல. அது திமுகவும் சொல்லல. இல்ல அவங்க அந்த கோரிக்கையை அவங்க விட்டுட்டாங்க, நாங்க கொடுக்க முடியாதுன்னுட்டாங்களே தவிர கோரிக்கையை அவங்க கை விட்டுட்டாங்கன்னு இது வரைக்கும் சொல்லல. சோ இதுல என்ன இஷ்யூ அப்படிங்கிறது இன்னும் உறுதியாக கூற முடியாது. இது வெறும் 40 சீட்டு கேட்கறாங்க, 50 சீட்டு கேட்கறாங்க, அதுல திமுக 26, 27க்கு மேல கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 30 வரைக்கும் போவாங்க, அதுக்கு மேல போக மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் இது இழுத்தடிப்பதற்கு வெறும் ஒரு 3 சீட்டு 4 சீட்டுங்கிறது பிரச்சனையாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அதிகார ஆட்சி பங்கு நிச்சயமாக காங்கிரஸ் கைவிடவில்லை. கிரீஷ் ஜோடங்கர் அன்னைக்கு சொன்னாங்க, உடனே அவர் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, மக்கள் அவர் சொன்ன அர்த்தம் வேற, இந்த மாதிரிலாம் போட்டு அதை ஸ்பின் பண்ணாங்க. பட் நிச்சயமா இதில் ஏதோ ஒன்று உறுதியாக இருக்கிறது. அது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தான். அட்லீஸ்ட் அமைச்சரவையில் பங்கு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் வாரிய தலைவர், லோக்கல் பாடி, அதுல எல்லாம் எங்களுக்கு பங்கு வேணும் நிச்சயமா. ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டிருந்தார். இன்னைக்கு கூட அதை பத்தி பேசப்பட்டிருந்தது அப்படின்லாம் கூட சொல்றாங்க. ஈஸியா டெமோக்ராட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொல்றாரு. ராஜ்யசபா சீட்டுங்கிறதுல 2 சிக்கல் இருக்கு. ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் கேட்பது தமிழ்நாட்டுக்கு வெளியிலிருந்து வர்ற ஒரு நபருக்கு. அவங்க சொல்றது முதல்ல பவன் கேரா சொன்னாங்க, அப்புறம் இப்ப மல்லிகார்ஜுன் கர்கே கட்சி தலைவர், அவரே இன்னைக்கு காலையில கிரீஷ் ஜோடங்கரும் செல்வ பெருந்தகையும் அவங்க கர்நாடகால தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, இங்க இருந்தெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படல, நாங்க கேட்டோம், அவர் நான் அங்கிருந்தே போய்க்கிறேன்னு. அப்ப யாருக்கு கேட்டாங்க? தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போக கூடாதா சார்? இல்லைங்க, தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தருக்காக அவர்கள் கேட்டால் உறுதியாக திமுகவுக்கு ஒரு சீட்டு வழங்குவதில் பெரிய தயக்கம் இருக்காது. இந்த மாதிரி இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை நீடி, சப்போசிங் காங்கிரஸ் ஒருவேளை 25 சீட்டுங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னா இது எப்போ முடிஞ்சிருக்கும், ரைட்டா? அதெல்லாம் நிச்சயமா பிரச்சனை இல்லை. ஐதர் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது திமுகவுக்கு ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்டா இருக்கும். யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு கர்நாடகால இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு தமிழ்நாட்டில இருந்து, அதுக்கு பாஜக செஞ்சிருக்கு. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கர்நாடகால இருந்து அவங்களை அனுப்பியிருக்காங்க ராஜ்யசபாக்கு. பட் திமுகவுக்கு அது ஒரு எம்பாரஸ்மெண்ட். ஸோ அதை ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கலாம். பட் உறுதியாக நான் நம்பவில்லை ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டோம் திமுக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இருக்கவே இருக்காது. திமுக நிச்சயமாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பதில் அவர்களுக்கு பெரும் தயக்கம் இருக்காது. வெற்றிகரமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாமே ஸ்மூத்தா தான் போகுது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. கிரீஷ் ஜோடங்கர் இன்னும் 2-3 நாள்ல எக்ஸாக்டா கான்கிரீட்டா என்ன பதில், என்ன நாங்க சொல்ல வந்தோம், என்ன அவங்க தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறத நாங்க சொல்றோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இல்ல, நான் கிரீஷ் ஜோடங்கர் கூறுவதை இன்னும் உன்னித்து கவனிப்பேன். ஏன்னா செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு திமுக உறுப்பினர் போர் தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சோ காங்கிரசினுடைய மாநில தலைவர் என்று அந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட ஒரு டிஎம்கே லீடர் மாதிரி தான் அவர் செயல்படுறார். அவர் கூறுவது அவருடைய விருப்பம், அதை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. வேற கிரீஷ் ஜோடங்கருக்கு ஸ்டேக் கிடையாது. அவர் வெளியூர்ல இருந்து ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் இங்க எம்எல்ஏ ஆக போறது இல்லை. அவரால் இங்க போட்டியிட்டு திமுக இல்லாம தோல்வி அடைய போறது கிரீஷ் ஜோடங்கர் அல்ல. அதனால
அவர் கூறுவது மோர் ரியலிஸ்டிக்காக இருக்கும். 2-3 நாட்களுக்கு நாங்க இப்ப வந்து எங்க டிமாண்டை கொடுத்துட்டோம், அவங்க டிமாண்டை வச்சிருக்காங்க, இதை வந்து கேட்டுட்டு அவங்க திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க, 2-3 நாள்ல தெரியும் அப்படிங்கிறது தான் ஃபேக்சுவல் பொசிஷன். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு செல்வ பெருந்தகை கூறினாலும் அது உண்மை என்று நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து வந்து பிரஸ் மீட்ல கேட்கப்படுது கிரீஷ் ஜோடங்கர்கிட்ட. டக்குன்னு செல்வ பெருந்தகை அப்படியே அவரை அழைச்சிட்டு போறாரு. அதே மாதிரி தனியா ஒரு பைட் வந்து தனியார் வேற ஒரு தொலைக்காட்சியில் எடுக்கும் பொழுது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வச்சுட்டு சில விஷயங்கள்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா அவங்க தாவேகாவை பத்தி கேட்கறாங்க. தாவேகாவோட நீங்க எதுவும் பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா அப்படின்னா, டிஎம்கே ஆபீஸ் இங்க வந்து எப்படி அதை பத்திலாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லி அதை மறுக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, லாஜிக்கா தாவேகா இல்லை, வேற யாருடனும் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை அப்படின்னு சொல்றதுல என்ன தயக்கம்? செல்வ பெருந்தகை சொல்லிட்டே இருக்காரு இல்ல, திமுக செல்வ பெருந்தகை சொல்றாரு. ஆனா கிரீஷ் ஜோடங்கர அவர் வந்து பேச விட மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்? அதுதாங்க பிரச்சனை. செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு திமுக உறுப்பினர் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிரீஷ் ஜோடங்கர் சொல்றதுதான் நாம் பார்க்கணும். நம்ம பார்க்க வேண்டியது கிரீஷ் ஜோடங்கர் சொல்றதுதான். ஏன் அப்படின்னா அவருக்கு இங்க ஸ்டேக் கிடையாது. அவருக்கு திமுக அரசாங்கத்திலிருந்து வந்து அங்க இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம்ல இருந்து அவருக்கு பெனிஃபிட்ஸ் ஒன்றும் கிடையாது. சோ அதனால அவர் கூறுவதை தான் நாம் பார்த்து கொண்டு என்ன உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏங்க நாங்க சொல்லிட்டோம், இவர் 3 வாட்டி சொல்லிட்டாரு, திமுகவை தவிர வேற யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை செல்வ பெருந்தகை சொல்றாருல்ல. அப்ப இவர் சொல்லிட்டு போக வேண்டியதானே, என்னங்க இந்த மாதிரிலாம் நாங்க பேசவே இல்லைங்க, யார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றது, ஏற்கனவே ஸ்டேட் பிரசிடென்ட் சொல்லிட்டாருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. சொன்னாரா? இங்க பேச முடியாதுன்னா அப்ப வெளியே வந்து பேசலாமா? அதை பத்தி ஒண்ணுமே இல்லைன்னா என்னங்க இருக்குது பேசுறதுக்கு? நீங்க தான் யாரோடையும் பேசல, சொல்லிட்டு போங்க. சோ இட் இஸ் ஆப்வியஸ். காங்கிரஸ் வந்து அப்போ இன்னும் வந்து திமுகவோட சேர்வதற்கு இன்னும் சிக்கல் இருப்பதா தான் நீங்க பாக்குறீங்க? நான் தொடர்ந்து சொல்றது, காங்கிரஸ் எப்படியும் திமுகவுடன் ஏதேனும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஆனால் அது வந்து 100% நடக்குமானா எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த மோஸ்ட் லைக்லி தே வில் சைன் அப், பட் கேரண்டியா அது நடக்குமானா தெரியாது. இது வந்து ஒரு மாசம் முன்னாடி கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் திமுக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நானே பலமுறை சொல்லியிருக்கேன். இப்பவும் மோஸ்ட்லி அது அவங்க கூட்டணியில் தான் இருப்பாங்க திமுகவோட, பட் கேரண்டியா சொல்ல முடியாது. திமுக கூட்டணி கட்சியில ஆல்ரெடி வந்து பல்வேறு கட்சிகள் இருந்தது, 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருந்தாங்க. இப்ப கூடவே தேமுதிக, அதே மாதிரி கடந்த முறை மக்கள் நீதி மையம் இருந்தது, அவங்க இப்போ கூட்டணியாவே வந்து நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. கூடவே இப்போ கொங்கு இளைஞர் பேரவை அவங்கள கூப்பிட்டு வச்சும் பேசியிருக்காங்க, தமிமுன் அன்சாரியை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க, கருணாசை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15-16 கட்சி கிட்டத்தட்ட வர்ற மாதிரி தெரியுது. எல்லாருக்குமே ஒரு சீட் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச்சுவார்த்தை நடத்ததாக வெளியே வந்து தமிமுன் அன்சாரி, கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு, கருணாஸ் போன்றவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இல்லைங்க, திமுக வந்து இது ஒரு கடும் போட்டியாக உருவாகக்கூடும் என்ற கவலை இருப்பதால் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், ஒரு மெகா கூட்டணி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில போறாங்க. ரெண்டாவது, ஒருவேளை காங்கிரஸ் போயிட்டா கூட அவர்களுக்கு ஒரு பேக்கப் பிளான், பல கட்சிகள் வந்துட்டாங்க, சரி காங்கிரஸ் போனா போயிட்டு போகுது, பட் தேமுதிக வந்திருக்குது, மற்ற கட்சிகள் எல்லாம் வந்திருக்காங்க, அதை வச்சு சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் அவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க. இப்போ காங்கிரஸும் இந்த கூட்டணியில நீடித்ததுன்னா நிச்சயமா எல்லோருக்குமே சீட்டை கொஞ்சம் குறைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஏன்னா அதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க, சொல்லிட்டாங்க, 3 சீட்டுக்கு பதிலா 2 சீட் எடுத்துங்க அப்படின்னு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். வேற வழி கிடையாது. ஏன்னா திமுக அவருடைய கோட்டாவும் குறையும். அதிக கட்சிகள் வரும்போது உங்களுக்கு கோட்டா, உங்க கோட்டாவும் குறையும்ல. பெருமளவுல குறையுமான்னு தெரியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு 5-6 சீட்டு குறையும். ஒருவேளை காங்கிரஸ் அதே மாதிரி அதிமுக கூட்டணி கட்சியில இருந்த என்டிஏ கூட்டணி கட்சியில இருந்த கட்சிகள்லாம் திமுகவோட வருது அப்படிங்கிற பட்சத்துல, கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்துல, அப்ப திமுக ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சிருச்சு அப்படிங்கிற பார்வை தானே இருக்கும். யாரு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்? யாரு? தேமுதிக வந்தது இல்ல ஆல்ரெடி. தேமுதிகக்கு வந்து நம்ம ஓட் ஷேர் எவ்வளவு இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறோம். சோ அது வந்து மோர் பர்செப்ஷன். ஒரு கட்சி வந்துட்டாங்க, அதுவே வந்து உறுதியா காங்கிரஸோட தொகுதி பங்கீடு முன்னாடியே ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா
தேமுதிகவை இவ்வளவு சீக்கிரமா கூட்டணியில இணைச்சிருப்பாங்க நான் நினைக்கல. ம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கவலை வந்துருச்சு. என்னடா இது இவங்க இவ்வளோ பேரம் பேசுறாங்களே, ஒரு வேளை விட்டுட்டு போயிருவாங்களோ, சரி நம்ம பேக்கப்புக்கு பிளான் பி ரெடி பண்ணி வச்சு போன்றதான் தேமுதிகவை குயிக்கா முடிச்சாங்க கூட்டணியில கூட்டு பேச. ம். So, அதனால அது ஒரு பெரிய இது கிடையாது. வேற என்ன கட்சிகள் என்டிஏல இருந்து வந்திருக்காங்க? தனியரசு ஆல்ரெடி திரு அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டு இருந்தாரு. தமிழ் அன்சாரி நம்ம ஆமா. கடந்த முறை பார்த்திருக்கோம். இந்த முறைலாம் எஸ்டிபி இல்ல கட்சி அவங்க நம்ம பார்க்கிறோம். எஸ்டிபி இவங்களோட தான் வருவாங்க அப்படிங்கிற இல்லைங்க. மாதிரி சூழல் இருக்கு. எஸ்டிபிஐ பிஜேபி இல்லாத காலகட்டத்தில் அதிமுக கூட்டணியில் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார்கள். ம். பிஜேபியோட எப்படிங்க எஸ்டிபிஐ கூட்டணி வைக்க முடியும்? ம். சோ அனைத்து இஸ்லாமிய சமுதாய கட்சிகளும் திமுக கூட்டணியில் தான் இருக்கும். அது அதான் ஐயுஎம்எல் அப்ப வலிமை இருக்கட்டும், பெறுதான்னு மனிதநேய கேட்கிறேன். மக்கள் கட்சியா திமுக இருக்கட்டும். கூட்டணி வலிமை பெறுகிறதா? சிறுபான்மையினர் வாக்கு எப்படிமோ அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகாதுங்க. ம். அவங்களுக்கு திமுகவுக்கு என்ன கவலை என்றால் விஜய் அதுல ஒரு போர்ஷன் எடுத்துட்டு போயிருவாரோங்கிறதா அவங்க கவலை. ம். அவங்க கவலை நாளைக்கே சிறுபான்மையினர் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு போடுவாங்க என்ற கவலை கிடையாது. ம். அவர்களுக்கு அந்த சிறுபான்மையினர் எல்லா கட்சிகளையும் இணைக்க வேண்டிய கட்டாயம் does not come from NDA, it comes from TVK. இப்ப இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி தமிழ்நாடு வரப்போறாரு. மதுரையில் இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் அந்த கோயிலுக்கு வேற போறாரு. மிகப்பெரிய ஒரு மாநாடு அமைக்கப்பட்டிருக்கு. இது ஏதாவது தாக்கத்தை ஆமா. ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ இந்திய அளவுல பேசுபொருளா மாறுச்சு. பார்லிமெண்ட்ல பேசுனாங்க. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் ஏன் ஒரு பூதாகாரமான இஷ்யூவா உருவாகவில்லை என்றால் இம்மீடியட் ஆக்ஷன் ஐட்டம் எதுவும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு இது கார்த்திகை மாசம் தீபம் ஏத்த போறாங்க அடுத்த மாசத்துல. அதை திமுக அரசு இன்னைக்கு தடுக்குதுன்னா ஒரு அக்டோபர்ல இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு ஆர் நவம்பர்ல நடந்ததுன்னா நிச்சயமா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும். பட் இது இன்னும் 7 மாசம் இருக்கு, 8 மாசம் இருக்கு, ரைட்டா? சோ இமீடியட் ஆக்ஷன் ஐட்டம் எதுவும் கிடையாது. இப்ப நாளைக்கு கோர்ட் உத்தரவு கொடுத்தா கூட யாரும் போய் வரலாறு ஏத்த முடியாது. கார்த்திகை வரும்போது தான் ஏத்த முடியும். சோ அதனால there is no immediate cause for action. அதனாலதான் அது இஷ்யூல பெரும் அளவுல ஒரு ரெசனன்ஸ் இல்லாமல் போவதற்கான தேர்தல் பொறுத்த வரைக்கும் இல்லாமல் போவதற்கான காரணம் அதுதான். பிரதமர் மோடியினுடைய வருகை தமிழ்நாட்டு மத்தியில ஏற்கனவே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாம இருந்தது அப்படிங்கிறது நம்ம அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். இந்த முறை சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. இந்த முறையாவது மோடியினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது பொறுத்து இருந்தாங்க இருக்கு. அவர் திருப்பி திருப்பி திருவள்ளுவர் இதை சொன்னாரு, திருக்குறள் 2 பேர் ரிசைட் பண்ணிட்டு, பாரதியாரு தமிழ் மொழி நான் கத்துக்காம வருத்தப்படுறேன். மக்கள் தே வாண்ட் ப்ரோக்ராம், பாலிசி, திட்டங்கள், நிதி உதவி. இதுதான் நம்ம மக்களுக்கு ரீச் ஆகும். நீங்க சும்மா காசியில நான் தமிழ் சங்கம் நடத்துறேன் பாருங்க எனக்கு எவ்வளவு உயிர் தமிழ், இதெல்லாம் இந்த டைலாக் சுத்தமா யாருமே பெருசா அதை கண்டுக்க கூட போறது இல்லை. சோ பிஜேபி அவர்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளது. இந்த அரசு மீது திமுக அரசு மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பல இருக்கின்றன. உதாரணத்துக்கு சட்டம் ஒழுங்கு, எவ்வளவோ பிரச்சனை, ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நான் திருக்குறள் அவ்வளவு பெரிய காவியம், அதை இவர் சொல்லிதான் நமக்கு தெரியணுமா? இல்ல திருக்குறள் ஒரு ஒரு ஃபேமஸ் இது அப்படிங்கிறது இவர் சொல்லிதான் நமக்கு தெரியணுமா? வாழ்க்கை முறைன்னு. இல்ல பாரதியார் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு இவர் சொல்லிதான் நமக்கு தெரியணுமா? பிஜேபி என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அப்ரோச்சே தப்பா இருக்கு. அவங்க மாத்திக்கல. உதாரணத்துக்கு அவர் வராரு, மெட்ரோ கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோவை நாங்கள் மறுபரிசீலனை செய்து அனுமதி வழங்குவதற்கு வழிவகுக்கிறேன். இதுக்குதாங்க இம்பாக்ட் அதிகமா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க ஏதோ சங்ககால இலக்கியம்னு பேசிட்டு இருந்தாக்க பப்ளிக் ஆர் நாட் ரிசெப்டிவ் டு தட். அவருக்கு தமிழ்நாட்டுல இப்போ மோடி வராரு இல்லையா, இப்ப கோயிலுக்கு போறதா அவங்க பெருசா பேசுறாங்களே. என்னமோ கோயிலே இழுத்து மூடிய கோயில இப்ப இவங்க கோயிலுக்கு போக வைக்கிற மாதிரி அது அவர்களுடைய அடிப்படை கொள்கை ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்கள். நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால தப்புன்னா ஒண்ணும் சொல்ல, அவர் போயிட்டு வரட்டும். அது அவருடைய அரசியல் இத வெளிப்பாட்டினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். நான் சொல்வது தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க சார். ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க?
இதை நாங்கள் நிறைவேற்றுவோம். திமுக இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, இந்த 6 குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த 6 குற்றச்சாட்டுக்கு இதுதான் பதில். முந்தைய ஆட்சியில இவ்வளவு பணம் கொடுத்தாங்க, இப்போ இவ்வளவு பணத்தை நாங்க கொடுத்திருக்கோம். இந்தந்த திட்டங்கள் திமுக கூறுவது எய்ம்ஸ் கட்டி முடிச்சாச்சு, இப்ப பாருங்க திறக்க போறோம். இதுதாங்க வேணும் மக்களுக்கு. மெட்ரோ திட்டம் அறிவிக்கிறோம், அதுக்கு பணம் மத்திய அரசு எவ்வளவு ஷேர் கொடுக்கணுமோ கொடுக்கும். இதுதாங்க வேணும். அந்த பாயிண்ட் ஏன் மத்திய பாஜகவுக்கும் மாநில பாஜக தலைவர்களுக்கும் புரியவில்லை என்று அதிசயமாக இருக்கிறது. இவ்வளவு சரி, ஒரு வாட்டி புரியலன்னா 2 வாட்டி புரியலன்னா இன்னும் அவங்க தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியே செய்யறது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மார்ச் 1 ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.